ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நெறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, "ப்ரோ எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்குது." ஆ அப்டின்ற மாரிலாம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிட்டியான வீடியோ வந்து இந்த வீடியோவா இருக்கும் அப்டின்னு நான் நம்புறேன். ஸோ வந்து எப்படி வந்து மார்க்கெட்ல வந்து நம்ம ப்ளே பண்ணணும்? ஸோ என்னென்ன விஷயங்கள வந்து மார்க்கெட்ல நம்ம பார்க்கணும்? ஸோ எப்படி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும்? இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த வீடியோல பார்க்க போறேன். ஸோ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு காரணமாக 1 மினிட்ஸ்ல வந்து ட்ரேட் எடுக்கிறேன். நீங்க 15 மினிட்ஸ்ல ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கோசம் தான் 1 மினிட்ல வந்து ட்ரேட் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து 1 மினிட் அப்படி ட்ரேட் எடுக்கும்போது, நான் பார்க்க வேண்டிய என்னோட ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 15 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து லாஸ்ட்டா வந்து இங்க லிக்விடிட்டி ஸ்வீப் தான் பண்ணியிருக்கு. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து மேல மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து மேல மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும். மார்க்கெட் ஐடிஎம்ஐ எடுத்துட்டு இங்க க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது எங்க க்ளோஸ் பண்ணணும்? இங்க தான் க்ளோஸ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஆனா மார்க்கெட் இங்க என்ன பண்ணுதுன்னா, க்ளோஸே பண்ணாம ஐசிஓபி கேண்டில் குடுத்து மேல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மார்க்கெட் க்ளோஸே பண்ணாம மேல போற காரணத்தால, ஒண்ணு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. 2வது மார்க்கெட் இந்த ஹை ஆச்சும் அட்லீஸ்ட் டன் பண்ணிட்டு தான் கீழ வரும் அப்படின்றது தான் நம்மளோட லாஜிக். ஓகேங்களா? ஸோ வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க ஒரு லிக்விடிட்டி வந்து சிட்டிங்ல இருக்கு. ஸோ இந்த லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இந்த ஏரியால இருந்து அதாவது வந்து இந்த ஓபி ஓகேங்களா? இந்த ஓபில இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகலாம் அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ டெஸ்டினேஷன் இங்க போனோம். ஸோ எப்படி போகும் அப்படின்றத தான் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டைரக்ட்டா வந்து 1 மினிட்டுக்கு வந்து வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ 1 மினிட்டுக்கு நான் வரும்போது, எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மேஜரா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆனதா தெரியுது. ஓகேங்களா? ஆனா அந்த ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்க அப்படின்னா, இது உள்ள தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள இன்டர்னலான வந்து ஸ்ட்ரக்சரா நான் பார்க்கும்போது, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஐடிஎம்ஐ எடுத்துட்டு இங்க ஸ்ட்ரக்சரல் பிரேக் வந்து குடுத்துருக்கு. ஓகேங்களா? இங்க ஐடிஎம் எடுக்கல. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஏரியாவ ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சா வந்து நான் பார்க்குறேன். இந்த ஏரியாவ ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சா நான் பார்க்குறேன். இந்த ஏரியால நான் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஹை, இங்க லோவே வைக்கல. ஓகேங்களா? அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஹை, இங்க லோ. அகைன் வந்து இங்க ஹையர் ஹை வச்சிருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஹை விட இது ஹையா இருக்கா அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஸோ அட்மோஸ்ட் வந்து 2மே சேமா இருக்கிற மாரி இருக்கு. பட் ஆனாலும் பிரைஸ் வேல்யூ வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதோட ஹையஸ்ட் பிரைஸ் வந்து 8864. இதோட ஹையஸ்ட் பிரைஸ் வந்து 8864. ஓகேங்களா? ஸோ வந்து இது ஈக்குவல் ஹைஸ் வச்சதால நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்க இந்த ஸ்விங்கா எடுத்தாலும் ஓகே தான். இந்த ஸ்விங்கா எடுத்தாலும் ஓகே தான். 2மே ஒர்க் ஆக தான் போகுது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மார்க்கெட்ல இது ஃபுல்லாவே ஒரு ஸ்விங்கா நான் வந்து எடுக்கிறேன். அகைன் மார்க்கெட் இது ஒரு ஸ்விங் குடுத்திருக்கு. அகைன் இங்க ஒரு ஸ்விங். அகைன் மார்க்கெட் இங்க ஒரு ஸ்விங்கு. அகைன் வந்து மார்க்கெட் இங்க ஒரு ஸ்விங்க குடுத்துட்டு, ஃபைனலா மார்க்கெட் இங்க இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ எப்பவுமே வந்து லாஸ்ட்டா இருக்கிற ஒரு லோ தான் வந்து நம்மளோட ஐடியமா இருக்கும். அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நெறைய டைம். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் வந்து ஐடியம் வந்து மார்க் பண்றேன். ஸோ ஐடியம் நான் மார்க் பண்ணதுக்கு அப்புறம், நான் எங்கெங்கெல்லாம் வந்து பை பண்ணலாம் அப்படின்ற ஏரியாஸ நான் ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இந்த ஐடியம்க்கு உள்ளேயே வந்து இந்த ஜோன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழ பார்த்தீங்கன்னா, ஸ்விங்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்விங்கு. இந்த ஸ்விங் வந்து மிட்டிகேட்டடா தான் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் மேல போயிட்டு அகைன் கீழ வந்து இத டேப் பண்ணிட்டு தான் போயிருக்கு. ஓகேங்களா? 2வது இங்க ஒரு ஸ்விங்கு. இந்த ஸ்விங்குக்குள்ளயே தான் இது இருக்கு. ஓகேங்களா? 3வது இந்த ஸ்விங்கு. இந்த ஸ்விங்குக்குள்ளயே தான் இது இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்விங்ல வேலிடான எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. ஓகேங்களா? அப்படியே நான் வந்து கீழ போறேன். இப்போ எனக்கு இருக்கிற அதாவது எக்ஸ்ட்ரீம் செல் டு பை ஜோன் வந்து இந்த ஏரியா டு இந்த ஏரியா இருக்கு. கரெக்ட்டா? இத நான் ரீஃபைன் பர்பஸ் கோசம் என்ன பண்றேன்னா, இங்க இருக்கிற ஓபிய நான் வந்து ரீஃபைன் பண்ணறேன். ஓகேங்களா? ஸோ கரெக்ட். இது ஓபி. ஓகேங்களா? இப்ப இந்த ஓபி வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்குது. இது வந்து டிசிஷனலா வந்து உங்களுக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஓகே ப்ரோ. இப்போ இன்ஜினியரிங் லிக்விடிட்டி எங்க இருக்கு ப்ரோ அப்படின்னா, உங்களுக்கு இன்ஜினியரிங் லிக்விடிட்டி வந்து இங்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ஏரியால இந்த 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 ஒரு ஓகே. இப்ப ஐடியா எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பை ஆகுறதுக்கு அப்படி என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். கரெக்டா? ஸோ அதே ஏரியாவுக்கு நான் அகைன் ஜூம் போறேன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்ல வந்து
இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, இங்க மிட்டிகேஷன் தான். பட் ஆனா இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஏரியால உங்களுக்கு ஒரு கேப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கேப்பு பிளஸ் ஓபி ரெண்டுத்தையும் நான் என்ன பண்றேன், ரீஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா என்னோட ரியாக்ஷன் வந்து நான் பண்ணலாம், பை பண்ணலாம். அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து பை பண்ணலாம். இதுதான் இப்போதைக்கு என்னோட சினாரியோ. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்க்குறேன், மார்க்கெட் வந்து கீழே வருது. ஸோ கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஐடிஎம் டேப் பண்ணியிருக்கு. ஸோ ஐடிஎம்க்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ ஐடிஎம்க்கு கீழே க்ளோஸ் வச்சதால நம்ம இங்கேருந்து பை ஆகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் கண்டிப்பாக இங்கே வரும். ஸோ ஓகேங்களா? இந்த மார்க்கெட் வந்து நம்ம ஏரியாவுக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இங்கே ஐடிஎம்க்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. மார்க்கெட் கண்டிப்பாக பிஓஐக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ பிஓஐக்கு நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேட் ஃபேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி லிக்விடிட்டியை மார்க்கெட் பில்ட் பண்ணுது. நம்ம வெயிட்டிங்கில் தான் நம்மளால பணம் பண்ண முடியும். நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ மார்க்கெட் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலான்ட்டு. ஸோ அல்டிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹையை டன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு லிக்விடிட்டி பில்டப்பை பண்ணிட்டு எல்லா ஸ்டாப் ஹண்ட்டையும் பண்ணிட்டு கீழே வரான். ஓகேங்களா? இப்போ கீழே வரும்போது மார்க்கெட் வந்து அகைன் வந்து ஒரு லிக்விடிட்டி பில்டப் பண்ணிட்டு இப்போ நம்மளோட ஜோனை வந்து மார்க்கெட் வந்து அப்ரோச் பண்ணுது. எஸ், இந்த இடத்துல நம்மளோட ஜோனை மார்க்கெட் வந்து அப்ரோச் பண்ணிட்டு ஓகேங்களா, டைரக்டா நீங்க என்ட்ரி போறதுனாலும் போகலாம், இல்லை கன்ஃபர்மேஷன் பார்க்கறதா இருந்தால் நீங்க எஸ்சிஓபி பார்க்கணும். ஓகேவா? ஸோ வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டவுனா வந்துட்டே இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு எஸ்சிஓபி கிடைச்சிருக்கு. கரெக்டா? ஏன்னா லாஸ்டா லோ வச்ச கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. நான் இந்த ஏரியால பர்டிகுலரா ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த ஏரியாவை நான் லாங் பண்றேன். ஸோ இதுக்கு கீழே வந்து நான் ஸ்டாப் லாஸஸ் வைக்கிறேன். என்னோட டார்கெட் வந்து அல்டிமேட்டா வந்து இந்த மேல இருக்கிற ஹையை தான் நான் டார்கெட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்னோட என்ட்ரி. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் கேண்டில் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் கேண்டில்ல பார்த்தீங்க அப்படின்னா இது ஆர்டர் பிளாக் ஆகும், இது எஃப்இஜியாவும் மாறி இருக்கு. ஏன்னா இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் இந்த ஆர்டர் பிளாக்கையும் இந்த ஆர்டர் பிளாக் இந்த எஃப்இஜியை நான் வந்து என்னோட ப்ரைஸ் பாயிண்டா வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதை டேப் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு வந்து பை ஆகும். ஓகேங்களா? நம்மளோட என்ட்ரி வந்து டிகர் ஆகியிருக்குது. ஸோ என்ட்ரி டிகர் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து மார்க்கெட் வந்து இப்போ வந்து ரன் ஆக ஆரம்பிச்சது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த ஏரியாஸ்ல தான் நிறைய பேர் வந்து பயந்துடுறீங்க. இது வந்து நம்மளோட ப்ராப்பரா நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பா நம்மளோட டிபியை வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பா ஹிட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ 1:5க்கான ஒரு ட்ரேட் அப்படின்னும்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஹையை நம்ம சொன்ன மாதிரியே இந்த ஹையை வந்து என்ன பண்ணிடுச்சு, மார்க்கெட் வந்து டன் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து இது இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து மார்க்கெட் வந்து பிளே ஆகுது. இப்போ மார்க்கெட் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை வந்து அப்ரோச் பண்ணவே இல்லை. தெரியுதுங்களா? நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருந்த ஜோனை மார்க்கெட் இன்னும் அப்ரோச்சே பண்ணலை. ஸோ பண்ணலைன்னும் போது நெக்ஸ்ட் ட்ரேட்ஸை நீங்க என்ன பண்ணலாம், இதுல இருந்து நெக்ஸ்ட் ட்ரேட்ஸை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு, உங்களோட ஐடியம் எதுவாக இருக்கும், இது உங்களோட ஐடியமா இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆர்டர் ஃப்ளோ இதுதான். இந்த ஆர்டர் ஃப்ளோல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஒரு பையிங் ஏரியாவா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஏரியா உங்களுக்கு ஒரு பையிங் ஏரியாவா இருக்கலாம். கரெக்டா? இந்த 2 இடத்துல இருந்தா மார்க்கெட் வந்து போக போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சா இந்த 2 இடத்துல இருந்து நம்ம வந்து பையோ செல்லோ பண்ணிக்கலாம்ல. மார்க்கெட் வந்து பாருங்க, யூரோ யூஎஸ்டி பாருங்க எந்த அளவுக்கு வந்து வால்யூம் இல்லாம ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு அந்த டேலன்னு சொல்லிட்டு. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜில நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, ஐடியம் எடுத்துருச்சு. ஸோ டிசிஷனல் பிஓஐ டேப் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கு. மார்க்கெட் இவ்வளவு தூரம் போயிட்டு இங்க இருக்கிற ஹையை டன் பண்ணியிருக்கிறோம். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஹையை டன் பண்ணியிருக்கானா நம்ம எக்ஸிட் ஆயிருக்கலாம். கரெக்டா? ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு இங்க என்ன இருந்தது, எஸ்சிஓபி கிடைச்சது. எஸ்சிஓபிக்கு அடுத்தது கேண்டல் இங்க வந்துருச்சு. எஃப்இஜி கிடைச்சிருச்சு. அப்போ எஃப்இஜில என்டர் ஆயிட்டு ஸ்டாப் லாஸ் இது கீழே வச்சிருந்தீங்கன்னா 1:2. இப்போ மார்க்கெட் எது கீழே வருதுன்னு நினைக்கிறீங்க, இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து போறதுக்கு தான் மார்க்கெட் வரும்.
ஓகேங்களா? என்ன பண்ணா ஃபைனலா? ஆக்சுவலா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் வந்து இதுதான் எக்ஸ்ட்ரீம். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இந்த இடத்துல ஏரியால இருந்தே மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு? மூவ் ஆன் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இங்க ப்ராப்பரா ஒரு ஆர்டர் பிளாக் இருந்திருக்கா? ஆமா இருந்திருக்கு. எஃப்இஜி இருந்திருக்கு. எல்லாமே இருந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் வந்து இதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்போ மார்க்கெட் வந்து அகைன் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? பிரேக் பண்ணிருக்கு. ஓகேங்களா? பிரேக் பண்ணும்போது நம்மளோட ஐடியம் எது? ஸோ நம்மளோட ஐடியம் வந்து இதுவா தான் இருக்கும் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்ப்போம். ஓகே. இப்போ வந்து நம்மளோட ஐடியம் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிருச்சு. இங்க ஷிஃப்ட் ஆனதால நம்மளுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ வந்து இதுதான். ஓகேங்களா? ஆர்டர் ஃப்ளோக்குள்ள நம்ம பார்க்கும்போது என்ன இருக்குது மார்க்கெட்ல? எஃப்இஜி பிளஸ் இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து பை ஆகலாம். கீழே கீழே எந்த ஏரியாஸும் இல்லை. ஓகேங்களா? இப்போ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மார்க்கெட் இங்கேருந்து ஐடியாவை வந்து எடுத்துருச்சு. மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. நம்ம ஆர்டர் ஃப்ளோவுக்கும் வந்தது. அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ஆர்டர் ஃப்ளோவில் என்ட்ரு ஆனால் பெரிய ஸ்டாப் லாஸாக வரும். ஏன் நான் ஆர்டர் பிளாக் எடுக்கிறேன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஃபுல்லாக கீழே வருது. ஓகேங்களா? ஃபுல்லாக கீழே வந்துட்டு நம்மளுக்கு எந்த கேண்டில் கன்ஃபர்மேஷனும் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ மார்க்கெட் பாருங்க. இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுச்சு? நம்மளோட எக்ஸ்ட்ரீம் ஜோனான இந்த ஜோனை வந்து அப்ரோச் பண்ணுது. ஓகேவா? ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு பார்க்கும்போது எந்த எஃப்இஜியோ இல்ல ஒரு ஆர்டர் பிளாக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்கும்போது வந்து தெரியல பெருசா. ஆனா இந்த இடத்துல என்னன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இங்க ஒரு எஃப்இஜி பிளஸ் ஆர்டர் பிளாக் வந்து இருக்கு. மார்க்கெட் இந்த ஏரியால இருந்து பை ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது ஆர்டர் பிளாக்னா இதுதான் உங்களோட ஆர்டர் பிளாக். அப்போ நம்ம இந்த இடத்துல நம்மளோட ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கான நம்மளுக்கு விஷயம் கிடைக்கணும். இப்ப மார்க்கெட்ல எஸ்சிஓபி கிடைச்சிருக்கா பாருங்க. இதோட ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா 888 இதோட க்ளோஸ் வந்து 888 அட்மோஸ்ட் சேமா இருக்குது. பட் ஆனா கொஞ்சமாச்சும் மேல இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு? இந்த ஜோன்ல நீங்க நல்லா பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இது கரெக்டா நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்கெட்ல வந்து இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க. ஒன்ஸ் அகைன் தெரியுதுங்களா? தெரியலன்னா இருங்க நான் காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியலன்னா நான் வந்து இந்த ஏரியால கரெக்டா மிட்டிகேட் ஆயிருக்கா உங்களுக்கு? அப்போ நம்மளோட ஆர்டர் பிளாக் வந்து எதிரிக்க இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டா இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்குமா? இந்த கேண்டில் தானே ஆர்டர் பிளாக். இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு? சின்ன எஃப்சிஜி ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? ரீசெட் பண்றோம். இந்த ஏரியால இருந்து பை ஆகணும். மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா இதை டேப் பண்ணி மேல போயிருக்கு. ஆனா லாஸ்டா வந்து லோ வச்ச கேண்டில் இந்த கேண்டில் தான். அப்போ அடுத்த கேண்டில் இதுக்கு மேல நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகும். மார்க்கெட் இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளோஸ் வந்து ஆகாத மாதிரி தான் இருக்கு. எதுக்கும் ஒரு தாட்டி ஹையை வந்து செக் பண்ணுவோம். 888 3 இது சேமா தான் இருக்கு. ஓகேங்களா? சேமா இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? மார்க்கெட் அகைன் வந்து மேல போகுது. ஸோ அகைன் மேல போயிட்டு இந்த ஹைக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கானா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ வந்து இது வந்து ஹை வந்து பாத்தீங்கன்னா 8890 இதோட க்ளோஸ் வந்து 8890 அல்டிமேட் சேமா தான் இருக்கு. ஸோ சேமா இருக்கும்போது நான் நிறைய ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இப்போ இந்த ஏரியால எனக்கு கன்ஃபார்மா தெரியுது. மார்க்கெட்டே இங்க கன்ஃபார்மா பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ எனக்கு ஒரு எஃப்இஜியும் இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? நீங்க இந்த எஃப்இஜியை பார்த்து ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு பெருசா இருக்குன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா இந்த லோ டு ஹை நீங்க ட்ராப் பண்ணிட்டு 50% லெவலுக்கு என்ட்ரி எடுக்கலாம். இது ஒரு டைப். ஓகேங்களா? வந்து இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் பாக்குறேன். என்னோட என்ட்ரி எங்க இருக்கும்? நான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்றது என்னன்னா நான் பர்சனலா யோசிக்கிற விஷயம் மினிமம் எனக்கு 1:3 வந்து ஒர்க் ஆகணும். ஸோ எனக்கு இதுக்கு கீழே எங்கேயுமே வந்து ஆர்டர் பிளாக்ஸோ எஃப்இஜிஸோ இல்லை. நான் என்ன பண்றேன்னா இந்த லோக்கு கீழேயே என்னோட ஸ்டாப் லாஸை பிளேஸ் பண்ணிட்டு அல்டிமேட் என்னோட டார்கெட் ஆனா இந்த ஹையை நான் டார்கெட் பண்றேன். அட்மோஸ்ட் வந்து 3% மினிமம் 3% வந்தாதான் நான் ட்ரேடுக்குள்ளே என்டர் ஆகுவேன். இல்லைன்னா அந்த ட்ரேடை நான் என்ட்ரி ஆக மாட்டேன். புரியுதுங்க? பர்சனலா இப்போ மார்க்கெட் பார்க்கும்போது நம்மளோட என்ட்ரியே எடுத்திருக்கு. அதை பாருங்க. நம்மளோட என்ட்ரியை எடுத்துட்டு மார்க்கெட் மேல மூவ் ஆன் பண்ணுறது பாருங்க. ஸோ விஷயங்கள் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும் பாருங்க. நான் ஏன் இதுக்குள்ள ஸ்டாப் லாஸ் வச்சேன்?
ஏன்னா இந்த இடத்துல எஃப்இஜிக்கு கீழே ஆர்டர் பிளாக் இதுதான். இந்த ஆர்டர் பிளாக் தான் ஆர்டர் பிளாக். அதுக்காக இந்த விக் தான் லாஸ்டா லோ வச்சிருக்கு. அப்ப அது கீழே நான் வச்சேன். வைக்கும்போது எனக்கு வந்து என்னோட டார்கெட் வந்து இப்ப மார்க்கெட் இந்த டார்கெட்டை கொடுக்கறதுக்கு தானே போயிட்டு இருக்கு. அப்ப ஏன் ப்ரோ இது வரைக்கும் போயிட்டு கீழே வந்துச்சு? நல்ல கிளியரா பாருங்க. இந்த இடத்துல எஃப்இஜி ஆர்டர் பிளாக் இருந்திருக்கு. இதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்காதா மார்க்கெட்ல? கண்டிப்பா அந்த ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷன் அடுத்த வர ஆர்டர் ஃப்ளோவை டேப் பண்றதா இருக்கும். இது ஃபுல்லாவே ஒரு ஆர்டர் ஃப்ளோவா? இந்த ஆர்டர் ஃப்ளோவை மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு வந்து டேப் பண்ணிட்டு மேலே ஏறி இருக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த இந்த ஆர்டர் பிளாக்னு ஒரு மரியாதை இருக்கு. ஸோ அதை மார்க்கெட் என்ன பண்ணுது? ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே போறோம். அகைன் வந்து என்ன பண்ண போறோம்? இதை பிரேக் பண்ண போறோம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் வந்து எவ்வளவு நேரத்துல இந்த ட்ரேடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளான டைம். நான் எவ்வளவு நேரம் மொத்தமா மார்க்கெட்ல வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்றத நீங்க பார்க்க முடியும். ஸோ வந்து நான் வந்து என்னோட அனலைசிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட டைம் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 மணி இருந்தது. ஸோ ஓவராலா என்னோட 2 ட்ரேடும் நான் முடிக்கிறதுக்கு என்னோட டைம் 11 மணி. நான் ஆல்ரெடி நிறைய டைம் பேசியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளோட இந்த டைமுக்குள்ளே எனக்கு வந்து 2 ட்ரேட் வந்து கிடைச்சிருக்கு. அல்டிமேட்டா வந்து இதுல ஒரு 3%ம் இதுல ஒரு 5%ம் நான் பண்ணியிருக்கேன். ஓவராலா 8% 1 டேல பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் $10,000 என்னோட கேபிட்டலா இருந்திருந்ததுன்னா நான் வந்து $800 வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பேன். ஸோ இந்தியன் மணி படி பார்த்தீங்கன்னா $800 ரொம்ப பெரிய அமௌண்ட். நீங்க வந்து ஒரு மந்த்லி போனாலுமே அந்த சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க வந்து கத்துக்கணும். இத ப்ராப்பரா வந்து கத்துக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளவுதான் வந்து சொன்னாலும், இப்ப YouTubeல நீங்க வந்து ஜஸ்ட் என்ன பார்க்க மட்டும் தான் முடியுதே தவிர்த்து, உங்களோட கொஸ்டின்ஸ் ஆன்சரபிளா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் நான் ட்ரை பண்றேன். பட் ஆனா, உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு டவுட் வருது அப்படின்னா, கண்டிப்பா வந்து அதுக்கான சப்போர்ட் வந்து YouTube மூலியமா உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து நம்மளோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் மூலியமா நீங்க அதை வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்டான டவுட்ஸை வந்து நீங்க கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து விருப்பமா இருந்ததுன்னா ஸ்லாட்ஸ் வந்து அவைலபிளா தான் இருக்கு. நீங்க வேணும்னா புக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப மினிமம் ஸ்லாட்ஸ் மட்டும்தான் பெண்டிங்கா இருக்கு. ஆல்ரெடி புக்கிங்ஸ் முடிஞ்சிச்சு அட்மோஸ்ட். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்ததுன்னா உடனே வந்து நீங்க வந்து எங்க டீமுக்கு வந்து மெசேஜ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியர் கட்டாகவும் ரொம்ப நீட்டாகவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ லைவ்ல தான் கிளாஸஸ் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ விருப்பப்பட்டவங்க வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பாருங்க. ஸோ வந்து தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு மென்டார்ஷிப் தேவைப்பட்டுருச்சுன்னா நீங்க ஜாயின் பண்ணலாம். இல்ல யூடியூப்ல எனக்கு சஃபிஷியன்டான கண்டென்ட் இருக்கு ப்ரோ அப்படின்னீங்கன்னா உங்களோட விருப்பம். நீங்க வந்து தைரியமா பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. கான்செப்ட் வைஸா நான் வந்து மேக்ஸிமம் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் அதே மாதிரி நிறைய லாஜிக்கலான விஷயங்களும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும் அந்த கிளாஸஸ். ஸோ இது வரைக்கும் யூடியூப்ல இல்லாத நிறைய கண்டென்ட்ஸ் அந்த கிளாஸஸ்ல இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் யாருமே அதை வந்து ப்ரொமோட் பண்ணல. அது ப்ராப்பரான வேலை வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இது பண்ணது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராச்சும் ட்ரேடிங்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்தது என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போட்டா நீட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ம், போடுங்க. ஏன்னா வந்து இந்த கண்டென்ட்டே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கொடுத்த கண்டென்ட் தான். ஸோ வந்து நீங்க எப்படி ப்ரோ பாக்குறீங்க மார்க்கெட்ன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ வந்து ஒன்ஸ் நீங்க மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்க எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட் கூட டிராவல் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து ஜஸ்ட் அவருக்காக மட்டுமே இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணேன். ஸோ அவர் வந்து கண்டிப்பா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாரு. நிறைய பேர் வந்து ஐடிஎம் டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. ஐடிஎம் டவுட்டுமே உங்களுக்கு இதுல ரொம்ப கிளியர் கட்டா வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ.